டீம் இந்தியா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025ஓட ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. விராட் கோலியோட சேசிங், ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் அண்ட் கேப்டன்சியில் ரோஹித் சர்மா, பவுலிங்கில் அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ரவீந்திர ஜடேஜா, ஷமி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் ஒட்டுமொத்தமாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இந்த ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. கிரவுண்டில் நான் ஃபுல் மேட்சையும் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கிரவுண்டில் நான் செம்ம ஹைப்பராக இருந்தேன். ஏன்னா நல்ல மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வார்த்தைகளே வரமாட்டேங்குது. ஏன்னே எனக்கு தெரில. நான் அப்படியே ஒரு மாதிரி இப்போ என்னை சுற்றி ஒரு மாதிரி அமைதியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாக் அவுட் மேட்சை பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கே ஷேர் பண்ணிக்க முடியாது, வீலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீலாக ஃபுல்லாக பாருங்கள். வீலாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், வரும் நாளைக்கோ நாளன்னைக்கோ ரிலீஸ் ஆக போகுது. நல்லாயிருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 30 நிமிஷம் 40 நிமிஷமாக இருந்தாலும் பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா அப்படி ஒரு மேட்சை பார்த்துட்டு வந்துருக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கோ எப்படி தோத்தாங்க, எதனால் தோத்தாங்க, அண்ட் இந்த பக்கம் இந்தியா எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் நேற்றுக்கு கேட்ட கேள்வி என்னென்னா, எந்த டீம் ஜெயிக்கும் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் யார் வாங்குவான்னு நிறைய பேர் செமிஃபைனல் ஆஸ்திரேலியா அப்படின்னாலும் விராட் கோலின்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க. இதில் நான் ஒருத்தவரை பிக் பண்ணணும். ஆமாம், எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் அதுதான். பட் நான் ஒருத்தவரை பிக் பண்ணும் பொழுது யுவராஜ் எஸ் 39-49. ஸோ அவர் தான் வின்னர். நிறைய பேர் இந்தியா ஜெயிக்கும், விராட் கோலி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆனால் என்னால் ஒருத்தவர் தான் பிக் பண்ண முடியும். ஸோ அதை யுவராஜை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்துட்டு உங்களோட பேர், உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர், எனக்கு இது 3ஐயும் எந்த தப்பும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வின்னர்ஸ். ஸோ டெக்கத்லான்லேருந்து பரிசு வரும். எப்போனா 9ஆம் தேதி ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ 10ஆம் தேதி 11ஆம் தேதியிலேருந்து நாங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிடுவோம். மொத்தமாக எல்லாருக்கும் அனுப்பணுங்கிறது தான் பிளானு. அதனால் உங்களுக்கு 12ஆம் தேதியோ ஒரு 13ஆம் தேதி 14ஆம் தேதியோ வந்துடும். டேட் மட்டும் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல, பட் உங்களுக்கு வந்துடும். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விரா முயற்சியில் துபாயில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் 1 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர்ஸ் டெக்கத்லான். இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கலாம். அந்த பரிசுகளை கொடுக்குறது டெக்கத்லான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அண்ட் பக்கத்தில், அதாவது உங்கள் வீடுகளுக்கு ஊர்களுக்கு பக்கத்தில் கூடிய டெக்கத்லானுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டியான பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பொருட்களும் அங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ரிவ்யூக்குள்ளே போகும்போது 264 ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கிறாங்க. 265 இந்தியாவுக்கு டார்கெட். பட் ஆனால் 265 அடிக்கும் போது இந்தியாவை பொறுமையாக சேஸ் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. பட் ஒரு விஷயம், இந்தியா ஃபைனலுக்கு போயிட்டாங்க, பட் ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போக முடியல. ஆனால் இந்த டீமு, அதாவது ஸ்டீவ் ஸ்மித் வந்து இந்த டீமை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணது எல்லாமே சில ஹெட்ஸ் ஆஃப் நான் சொல்லிப்பேன். நீங்கள் என்ன தான் ஒரு மாதிரி கலாய்ச்சாலும் 2023 ஓடி வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சதுக்காகவும் 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சதுக்காகவும் நீங்கள் கலாய்க்க செய்வீங்க. பட் நான் கலாய்க்க வேணாம், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். 265 டார்கெட். பட் ஆனால் அதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனது ஒன்று 350 சேஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானை ஒரு பக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஜோஷ் ஆஷ்வுட்டோ, ஸ்டார்க்கோ, ஒரு பேட் கமின்ஸோ, இந்த 3 பேர்த்தில் 2 பேர் யாராவது இருந்துருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ எனக்கு என்னமோ நடக்கிற கதையே வேறையோன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் 10ம் 10ஆமல் ஒரு மாதிரி ஒரு சி டீம் பி டீமை வந்து ஸ்டீவ் ஸ்மித் தலையில் கட்டி, ஸ்டீவ் ஸ்மித் அந்த டீமை எடுத்துகிட்டு வந்து ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங் பண்ணி வா நல்ல கேம் ஆடினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மேட்சை கண் கூட காமிச்சாங்க. இன்றைக்கி டாஸை வின் பண்ணாங்க, ஃப்ரெஷ் பிச் கிடச்சிது, 2 டீம்லையும் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் ஆட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி கூப்பர் கவுனலியை கொண்டு வந்தார் ஸ்டீவ் ஸ்மித். பட் அவருக்கு பதிலாக மேபி ஃப்ரேசர் முகருக்கு கொண்டு வந்திருக்கலாம். பட் ஃப்ரேசர் முகருக்கு சரியாக பண்ணல. ஆஸ்திரேலியா ஆடும்போது சொதப்பிருக்கிறார் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்காக கூப்பருக்கு போயிருக்கிறார் ஸ்டீவ் ஸ்மித் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதில் யோசிக்க வேணாம், அவர் அதுக்காக தான் போயிருப்பார். அதுக்கப்புறம் தன்வீர் சங்கா ஆடுவார்னு இன்றைக்கி ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன்.
அதே போல் தன்வீர் சங்கா ஆட வச்சுருந்தாங்க. இப்போ ரெண்டு டீமோட கேப்டன்ஸுகளை பற்றி நான் பேசும்போது அவங்க இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நம்புவாங்க, பிளேயர்ஸில் ரொம்ப நம்புவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இன்ஸ்டிங்க்ட் ஸோ ஃப்ரெஷ் பிச்சாக இருந்தாலும் ஸோ துபாய் எப்படியும் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், ஸோ அதனால் தன்வீர் சங்காவை கொண்டு வந்தாங்க, ஸ்பென்சர் ஜான்சன் பெஞ்ச் பண்ணிட்டு. இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி இருக்குன்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தியோடவே ரோஹித் சர்மா வந்தார். ஸோ ரெண்டு கேப்டன்ஸும் பேர் தான் வேறு, பட் ஒரே மாதிரி யோசிக்கிறவங்கிறத தாண்டி இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நம்புகிறவங்க அண்ட் டாக்டிக்கலாகவும் ஜீனியஸ் பிரில்லியன்ட் கேப்டன்ஸ் ரெண்டு பேருமே இன்றைக்கி. அதனால தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பவுலிங்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெல்லில் முடித்த மாதிரி இருக்கவே இருக்காது. 2 ஓவரில் முடிச்சிருப்பாங்க, 2 ஓவர் ஸ்பெல் முடிஞ்சிருக்கும், 3 ஓவர் ஸ்பெல் முடிஞ்சிருக்கும், 4 ஓவர் ஸ்பெல்லு இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லை உடச்சி கொடுத்துருவாங்க. ரோஹித் சர்மா இப்படி கேப்டன்ஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ரோஹித் சர்மானா எப்படி பண்ணுவார்னா, அதாவது விட்டுருவார் இல்லைங்களா, ஃப்ளோவில் விட்டுருவார். பட் ஆனால் டிராவிஸ் ஹெட்டுக்கு முகமது ஷமியோட பாலும் ஹர்திக் பாண்டியோட பாலும் நல்லா படுதுன்னு நியூ பால் வந்து குல்தீப் யாதவ்கிட்ட கொடுத்தாரு. எல்லாரும் எனக்கு ஆச்சரியம், 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அங்கே அக்செப்டபிள் கொடுக்கக்கூடாது, குல்தீப் யாதவ்கிட்ட கொடுப்போம். ஏன்னா ஒரு தடவை குல்தீப் யாதவ் பற்றி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு, இதை நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். என்னென்னா ஒரு மாதிரி ஹார்டான சர்ஃபேஸ்லையும் கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தாலும் அதில் குல்தீப் யாதவ் நல்லா போட முடியுது. குல்தீப் யாதவுக்கு கொடுத்தாரு, இன்னும் 2 வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி கொடுத்தது தான் ஒர்க் அவுட் ஆகி டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார். ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஷமியோட மேட்சப்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸ்மித் ஷமி லேட்டாக தான் எடுத்தார், ஆனால் அந்த மேட்சப் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஷமி அந்த நேரத்தில் கொண்டு வந்தார். ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் ஒரு வேளை எடுக்கன்னு வைங்களேன், ஸோ மேபி என்னவோ ஆகியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஒரு மாதிரி ஜடேஜாவை கொண்டு வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும் போது வருண் சக்கரவர்த்தி கொண்டு வருது. இப்படிங்கிறது இருந்தது ஒரு பக்கம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஒரு பக்கம் சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் அப்படின்னா, பவுலர்ஸ் மறுபடி தள்ளிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ஹெட்டுக்கு குயிக்காக போட்டார். அதுவும் எப்படி ஃபீல்டு செட் பவர் பிளேல எப்படின்னா அவருக்கு லாங் ஆஃப் வச்சு போட்டார். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஃபீல்ட் செட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தது. ஸோ ரோஹித் சர்மா டிக், பவுலர் அவரோட எக்ஸிக்யூஷன் டிக். மேக்ஸ்வெல் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு 6 ஸ்லாகு, திரும்பி அக்சர் பட்டேல் அவர் பேக் ஃபுட்டில் தண்ணி போல்டு குயிக்காக விருட்டுன்னு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிரோடு இருக்குது, கொஞ்சம் பேட்டிங் நல்லா வருது. அப்படிங்கிறதுனால இதில் குயிக்காக யார் போடுவா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்களுக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுத்து இவங்களை ஆப்ரேட் பண்ணி அவங்களோட என்ன சொல் ஸ்கில்லை அப்ளை பண்ணி எடுத்தது. ஜோஸ் இங்கிலீஷ் வந்ததும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு புது பிளேயர் யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு ஜடேஜா எப்படி எடுத்துறாரு. இங்கிலீஷ் வந்தோடனே ஒரு மாதிரி அப்படியே குனிஞ்சு ஆனார். அவரை நான் எப்படி எடுப்பார்னு பார்த்துட்டு அப்புறம் அவரே விக்கெட் கொடுத்துட்டு போனார். இந்த இடத்துல லபுஷேன், ஜோஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் இந்த 3 பேரோட விக்கெட் இருக்குல்ல, இந்த 3 பேரோட விக்கெட்டு போனது தான். லபுஷேன் விட்டுருந்தா 50 அடிச்சிருப்பாரு, ஜோஸ் இங்கிலீஷ் விட்டுருந்தா அவர் ஒரு 50 அடிச்சிருப்பாரு, இந்த பக்கம் மேக்ஸ்வெல் விட்டுருந்தா குயிக்காக ஒரு 30 ரன் அடிச்சிருப்பாரு, இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு. பட் இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸில் சரியாக பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சரியாக பண்ணாங்கிறதுனால தான் ஸ்கோர் 264 மட்டுப்படுத்த முடிஞ்சது. இதில் லபுஷனை விடுங்க, ஜோஸ் இங்கிலீஷை விடுங்க, பட் ஒருவேளை மேக்ஸ்வெல் இன்னும் ஒரு குயிக்காக ஒரு 30 ரன் அடிச்சிருந்தா, 40 ரன் அடிச்சிருந்தா, பின்னாடி இருக்க தட்டி ஒரு இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சிருப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பென் அவரேஸை கூட நீங்கள் விட்டுக்கோங்க. பட் மற்றவங்க நான் சொல்கிறேன், ஜாம்பக் எனக்கு தட்டி எடுத்துருவார், நேத்தன் லீஸ் தட்டி எடுத்து. ஸோ 300 வேணாம், 280 290ங்கிறது சைக்கலாஜிக்கலாக அங்கே ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஸ்கோராக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக கஷ்டம் கொடுக்கும். ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கக்கூடிய ஜாம்பா, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் கூப்பர் கோன்லி இவங்களெல்லாம் வச்சு ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தன்வீர் சங்காலாம் வச்சு வாய்ப்பு இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து இந்திய டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா, இந்திய டீமோட ஸ்பின்னர்ஸ் வேறு மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. பட் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருந்தது. ஹர்திக் பாண்டியா என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறாரு, நான் ரொம்ப நம்புறது ஹர்திக் பாண்டியா தான் அந்த மாதிரியான நாக் அவுட்ஸ் கேமில் அந்த கடைசி 2 6 அடிக்கணும்னு வைங்களேன், ஐயோ இன்னும் மேட்ச் ப்ரெஷராக இருந்திருக்கும். அது வேறு கதை. அப்படி பின்னாடி வரேன், அது வீலாகலாம் வேறு மாதிரி, அது அந்த மாதிரியான ஒரு டைம் அது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இந்தியன் டீம் பவுலிங்கில் பண்ணாங்க. அதனால தான் 264 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. பட் எனக்கு என்னென்னா அலெக்ஸ் கேல்வியை கொஞ்சம் அதிகமாக அடிக்க விட்டாங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் அலெக்ஸ் கேல்வி எந்த இடத்துலையும் பதட்டப்படவே இல்லை, நிதானமாக அப்படியே காமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். டிராவிஸ் ஹெட் இப்படி அவுட் ஆகிறன்னா இந்த மேட்சை இன்னும் ஒரு பெருசாக எடுத்து போயிருந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர் இருந்ததுனா பவர் பிளேலாம் 80 ரன் உடச்சி கொடுத்துருப்பாரு, கரெக்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ இந்தந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து தோல்விக்கான காரணம், இவங்களும் தோல்விக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜோஸ் இங்கிலீஷ்லாம் அழகாக கையில் கொடுத்துட்டு போனார். மேக்ஸ்வெல் வந்ததும் பட்டுன்னு அடிக்க போனார். மேக்ஸ்வெல் அவுட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 15 ஓவர் இருந்தது. அவர் வந்து கரெக்டான வர நேரம் தான் அது, அந்த நேரத்தில் தான் அவர் வரணும், இல்லை ஒரு 3 ஓவர் கழிச்சு தான் வரணும், இல்லைன்னா அந்த 15 ஓவரில் தான் வரணும். பட் அவர் இன்றைக்கி அந்த வேலையை சரியாக செய்யலை. ஜோஸ் இங்கிலீஷ் சரியாக செய்யலை, மேக்ஸ்வெல் சரியாக செய்யலை. கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. லபுஷேன்லாம் ஸ்டீவ் ஸ்மித்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் என்ன, அவர் பேட்டிங் ஆர்டர் அதை பண்ணலை. ஹெட் அந்த மொமெண்டம் தூக்கி போட்டு போயிட்டாரு. ஒரு கோப்பர் கவுண்டர்லேயே ஒரு நாக் அவுட்ஸ் இறக்கி விட்டாங்க, அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போயிட்டாரு. ஜோஸ் இங்கிலீஷ் அழகாக கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. லபுஷன் அந்த பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் மேக்ஸ்வெல் கரெக்டாக அந்த 13 ஓவர் யூட்டிலைஸ் பண்ணணும். அதை அடுத்த ஒரு 15 ஓவர் ஆட முடியாமல் யாரும் இல்லாமல் போயிடுச்சு. தோல்விக்கான காரணம் ஆப்வியஸ்லி இந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்டம் தூக்கி போட்டுட்டு போனது தான். இதுதான் ஆஸ்திரேலியா தோற்றதுக்கான ஒரு காரணம். ஆமாம், இங்கே தான் எனக்கு தோற்றதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இந்தியா ஜெயிச்சதும் அங்கே தான். ஆனால் இந்தியா வந்து அதான் சொல்கிறேங்க, மொமெண்டமை அவங்க தூக்கி போட்டுட்டு போனாங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதை கிரியேட் பண்ணது ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ் தான். லபுஷனோட விக்கெட்டு, அலெக்ஸ் கேரியோட விக்கெட், அந்த ரன் அவுட்டு ஒன்று. ஏன்னா அலெக்ஸ் கேரி வந்து ஒரு வேலை அந்த இன்னும் இருந்துச்சு, இன்னொரு 12 பால் 13 பால் சம்திங் என்னமோ இருந்துச்சு. ஒரு 47 ஓவர் தான் அவுட் ஆகிட்டு போனார். ஒருவேளை நின்றுதாருன்னு 2 6 அடிச்சிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள். நேத்தன் லீஸ் அடிச்ச 2 6 விட இவர் ஒரு 3 6 அடிச்சிருந்தாருன்னா ஷமி வந்து ஸ்மித்தை மாதிரி போட்டு எடுத்தார். அவுட் ஆவாரே எதிர்பார்க்கல. ஒருவேளை அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செம்மையாக உழைச்சி கொட்டினாங்க. அதுக்கான வெகுமதிகள் தான், அதுக்கான வெகுமதிகளில் அந்த விக்ட்ரியும் ஒன்றாவும் நான் அதில் பார்க்குறேன். விக்கெட்ஸ் மட்டும் கிடையாது. பட் சேசிங்னு நாங்கள் வரும்பொழுது ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, அதை நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்தியானா கோலிக்கிட்ட தான் வரணும். கொஞ்ச நாள் அந்த கோலி பதுங்கி இருந்தார். ஆக்சுவலி திரும்பி அவர் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாளுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா அதை பண்ணுவாங்களே. இன்னைக்கு ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ணார், விராட் கோலி என்ன பண்ணாங்கன்னா, இத்தனை நாள் நான் விராட் கோலி பார்த்துருக்கிறேன், இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நான் பார்த்துருக்கேன். விராட் கோலி வருவார் மேட்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார், தவிர கையில் பேட் எடுத்துகிட்டு வர மாட்டார். பட் இன்னைக்கு இந்த செமிஃபைனலுக்கு விராட் கோலி கையில் பேட் எடுத்துகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணார். ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக இன்றைக்கி ஆட போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி அவர் ரெடி ஆகி தான் வந்தார். இன்னொரு பக்கம் நான் நிறைய கேப்டன்ஸை பார்த்துருக்கேன், நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கேன். அவங்க யாரும் டாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் செஷனுங்களுக்கு வந்து ஃபுல் யூனிஃபார்மோட ஃபுல் ஜெர்சியோட வரமாட்டாங்க. பட் ஸ்டீவ் ஸ்மித் டாஸுக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, நேராக ஃபுல் ஜெர்சியோட வந்தார். இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள், செமிஃபைனல். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறேன், என்னோட கேப்டன்சியில் நான் ஆட போகிறேன். 2017 நான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை என்னால் வின் பண்ண முடியல, என்னால் ஒரு ஐசிசி ட்ரோஃபி கூட வின் பண்ண முடியல. ஸோ நான் திரும்பவும் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வந்தார். இன்றைக்கி ஒருவேளை ஸ்டீவ் ஸ்மித்துக்கு சரியான கம்பெனி, கொஞ்சம் இந்த லபுஷேன்லாம் சீக்கிரம் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி அவர் ஒரு 100 போட்டிருந்திருப்பார். அப்படி ஒரு இன்னிங்ஸாக வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருந்தார். மட்டார்னு அவர் அடித்தார், எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி இன்றைக்கி அடித்தார். அக்ஷர் பட்டேலுக்கு மடங்கலை, குல்தீப் யாதவுக்கு மடங்கலை, ஜடேஜாவுக்கு மடங்கலை, யாருக்கும் அவர் மடங்குற மாதிரி தெரியவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாங்க, பேட்டில் நல்லா பட்டுக்கிட்டே இருந்தது. 2 எடுத்துக்கிட்டே இருந்தார், 1-2 எடுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவர் நிறையக்கு ஆடில் சிட்னிலெலாம் ஓடி 2-3 ஓடி 1-2 ஓடி 3 நிறைய ஓடி இருப்பார். இங்கே அவரால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதான் சொல்கிறேங்க, இன்றைக்கி அவர் முடிவு பண்ணிட்டு தான் வந்தார். இன்றைக்கி எந்த இடத்துலையுமே இன்றைக்கி ஸ்மித் அவுட் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணி கொடுக்கவே இல்லை. மேட்ச் பார்க்குற எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது, அவர் ஒரு பபுளில் இருந்து ஆடிட்டு இருக்கிறாரு, எடுக்க முடியாது. ஒன்று ஸ்டீவ் ஸ்மித் நிப்பாட்டி வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது. 2 மாடர்ன் டே கிரேட்ஸ் இன்றைக்கி ஆடினதை, இந்த 2 மாடர்ன் டே கிரேட்ஸும் இந்த மேட்சுக்கு, அதாவது இந்த முக்கியமான மேட்சை அவங்க எப்படி அணுகுனாங்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பேரும் ஆடின கேமை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய மேட்ச்சு, பெரிய பிளேயரு, கேப்டனு இங்கே இப்படி ஆடின ஸ்மித்து ஸோ வேறு மாதிரி ஆனார், ஒரு பேர் பீஸ்ட் மாதிரி ஆனார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷமியோட பால் அவுட் ஆகிட்டு போனார், இல்லை ஸ்கோர் பெருசாக வந்திருக்கா. அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் பண்ண இருந்தார் சேசிங்கில். ஸ்ரேயாஸ் ஐயரோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். இதில் ரோஹித் சர்மாவும் கில்லும் சீக்கிரம் போயிட்டாங்க. இப்போது இந்த ஏதாவது 43-2 இருக்கும்போது இன்னொரு 10-20 ரனில் ஒரு விக்கெட் விழுந்தாலோ, இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் விழுந்தாலோ காலி, ப்ரெஷர் மொத்தமும் விராட் கோலி மேலே விழும். ஸோ இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு கேப் தெரிஞ்சதோ அதே அளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கேப் தெரிஞ்சுது. ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஹேண்டில் தேர்ட் மேலே தட்டி விட்டு ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் நல்லா கட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நடுப்படானா அந்த பாலில் தான் ஆடம் சாம்பா கிட்ட அவுட் ஆனார். பட் பேக் ஃபுட்டில் எவ்வளோக்கு கட் அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு கட் அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரி ஓகே கட் அடிக்கிறாங்களா,
ஃபீல் செட் எப்படி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் எப்படின்னா இந்த லாங் ஆஃப் மிடு விக்கெட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்டையும் ஸ்வீப்பையும் தடுக்கிறதுக்கு ஃபீல் செட் வச்சுருந்தாங்க. அது அந்த மிட் ஆஃப் ஓப்பனில் இருக்கும், அப்படியே தட்டி விட்டுட்டு ஓடுவார். பேக்வர்ட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, தட்டி விட்டு ஓடுவார். ஸோ தட்டி விட்டு ஓடணும். இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சலரேட்டர் அழுத்தவே கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப தீர்மானமாக இருந்தார். பட் ஆடம் ஜாம்பாவோட பால் அவுட் ஆனார். அதுவும் பேக் ஃபுட்டில் போய்ட்டு கட் அடிக்க போயிட்டு தான். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன்ஸ் அகெயின் அவர் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு 260 சேஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஸ்கோர் அப்படிங்கிறதெல்லாமே நல்ல ஸ்கோர். ஸ்பின்னில் அவரோட பெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்ரேயாஸ் ஐயர் காமிச்சார். இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 2 6 ஒன்று அடித்தார். அங்கே லைட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் விராட் கோலி ஆடிட்டு இருக்கும்போது நான் கேஎல் ராகுல் வரும்போது சொன்னேன், இங்கே பாருங்கள் கேஎல் ராகுல் போன மேட்ச்லேயே வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால் வந்து எனக்கு கேஎல் ராகுல் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அடித்த மாதிரி இந்த மேட்ச்சில் அடிப்பார் அப்படின்னு நம்பினேன். அதே போல் கேஎல் ராகுல் ஸ்பின்னர்ஸ் தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பின்னர்ஸை ஏறி இறங்கி அடித்தார். எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. கேஎல் ராகுல் நம்பர் 5 அந்த கேஎல் ராகுல் நம்பர் 6 வராரு அப்படின்னா கேஎல் ராகுல் அப்போ அடிக்கிறவர் தானே, இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கிறாரு தானே. ஸோ கேஎல் ராகுல் வந்து அகமதாபாத் வேர்ல்டு கப் 2023 ஃபைனலில் வந்து ஸ்லோவாக ஆனார், ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் மேலே தேவையில்லாத கரைகளை இங்கே வந்து விமர்சனங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பாங்க. பட் கேஎல் ராகுல் அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி குடிக்கிற மாதிரி இந்த செமிஃபைனலில் அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அது வின்னிங் ஷாட் 6 ஒன்று அடித்தார் பாருங்க. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. கோலியை வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார்ல, அதுக்கு காரணமே கேஎல் ராகுல் தான். ஏன்னா ப்ரெஷரை வந்து 2 6 அடித்து ப்ரெஷரை வந்து அப்படியே ஆடம் ஜாம்பா பக்கம் போட்டு தள்ளி விட்டார். அதுவும் ஆடம் ஜாம்பா அடித்ததுலாமே அல்டிமேட்லி வேறு மாதிரி அது. ஏன்னா அந்த ஓவரும் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 6 அடித்த அந்த ஓவர் தான் மேட்சோட விக்டரி தீர்மானிக்கிற ஓவராக இருந்தது. பட் அந்த ஓவரில் 6 அடித்தோடனே ப்ரெஷர் மொத்தமாக அப்படியே ஜாம்பா பக்கம் தள்ளிட்டார். அந்த ப்ரெஷரை தள்ளுற பிளேயர் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கேஎல் ராகுல் ப்ரெஷரை மொத்தமாக ஜாம்பா பக்கம் தள்ளினார். உடனே விராட் கோலி 6 அடிக்க போனார். பட் கேஎல் ராகுல் ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஃபீல்ட் செட் பண்ணார் பாருங்க. கரெக்டாக லாங் ஆஃப் ஃபஸ்ட்டார். அதுக்கப்புறம் கரெக்டாக சைட் ஸ்க்ரீனுக்கு நேராக அதுக்கு முன்னாடி ஒரு 6 ஒன்று அடித்தார். சைட் ஸ்க்ரீனுக்கு நேராக 6 ஒன்று அடித்தார் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் லபுஷேன் அந்த இடத்துல வச்சார். கிட்டத்தட்ட ஒரு 5 பால் டாட் பால்லாம் விழுந்த 4 பால் டாட் பால்லாம் விழுந்த கவலையே கிடையாது. அப்படியே லாங் ஆஃபுக்கு தலைக்கு மேலே ஒரு 6 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு பைஸ்லலாம் 4 போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 2 6 அடித்தார். வச்சு நட்டேர் 2 6 ஒன்று அடித்தார். அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா சிங்கிள் எடுத்துருக்கலாம், டபுள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கலாம் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக. ஆனால் ஹர்திக் பாண்டியா அதெல்லாம் மீறி அடிக்கிறாரு. விராட் கோலி 100 அடிக்கும்போது ஹர்திக் பாண்டியா 6 அடிக்கிறாரேங்கிறது வருத்தம் இருந்திருக்கும். அப்போ ஹர்திக் பாண்டியா நேச்சுரலியாக தான் வந்து ஃபஸ்ட்டு பால் 6 அடிப்பார் அதே தான். பட் இடையில 2 என்னென்னா டாட் பால் வந்துக்கிட்டே இருந்தது. ஹர்திக் பாண்டியாக்கு ப்ரெஷர் இல்லவே இல்லை. டாட் பாலா நான் பார்த்துக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அடித்தார். இந்தியா சேஸ் பண்ணி ஜெயிச்சது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவுட் சைட் சர்க்கிளில் ஸ்டீவ் ஸ்மித் வந்து மொத்தம் 4 ஃபீல்டர் தான் வச்சுருந்தார். 4 ஃபீல்டர் தான் வச்சுருந்தார். நம்புங்க 4 ஃபீல்டர் தான் வச்சுருந்தார். எல்லாமே இந்த ஸ்கோரிங் ஏரியாலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் சர்க்கிளில் வந்து ஃபீல்டர்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு சிங்கிள்ஸ் டபுள்ஸை கட் பண்ணுறது தான் அவரோட வேலையே. பவுண்ட்ரிஸ் போனால் தானே, பவுண்ட்ரிஸ் கொடுக்க மாட்டோம், சிங்கிள்ஸ் டபுள்ஸை நாங்கள் கட் பண்ணோம் சொல்லி கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 5 ஃபீல்டரை வெளியில் நிப்பாட்டி பவுலிங் போட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்ததும் லாங் ஆஃப்லாம் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஓப்பன் பண்ணி விட்டார். டீப் ஸ்கொயர் லெக், டீப் ஃபைன் லெக், டீப் தேர்ட் மேன், பேக்வர்ட் பாயிண்ட், இப்படி 4 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுட்டு அவருக்கு பவுலிங் போட்டே இருந்தார். ஸ்பின்னு இருந்துச்சுன்னா மிடு விக்கெட்டுக்கு ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சுருவார் அந்த 4 ஃபீல்டரில் ஒருத்தவரை. இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கிடுக்குப்பிடி போட்டுட்டே இருந்தார். இது விராட் கோலிக்காக இருந்தாலும் சரி தான், ஸ்ரேயாஸ் ஐயருக்காக இருந்தாலும் சரி தான், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் யாருக்காக இருந்தாலும் சரி. அக்ஷர் பட்டேலுக்குலாம் எப்படின்னா ஏதோ ஒரு பால் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கட் அடித்தார். எட்ஜ் எடுத்தோடனே ஸ்டீவ் ஸ்மித் கையால் பிடிக்க முடியல. ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ணார், அப்போது கொஞ்சம் அதாவது 30 ஆஃப் சர்க்கிளில் ஒய்டராக ஒரு ஸ்லிப் மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லி நிப்பாட்டி வச்சுருந்தார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக, அவரோட பவுலர்களுக்கு அகெயின்ஸ்டாக, ஏன்னா பவுலர்ஸ் மட்டும் என்னென்னா ஒரு சில விட்டார். திடீர்னு 2 ஓவர் தன்வீர் சங்கா போடுவார், திடீர்னு ஒரு ஓவர் வந்து ஹெட்டு போடுவார், திடீர்னு 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கார்ன்லி போடுவார், திடீர்னு 2-3 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா போடுவார், திடீர்னு நேத்தன் எல்லிஸ் போடுவார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி இந்த துபாய் விக்கெட்டில் வந்து ஒரு பெரிய சைட்லேருந்து தன்வீர் சங்கா போடு, சின்ன எண்ட்லேருந்து ஆடம் ஜாம்பா போடு இப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் கார்ன்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எண்ட்லேருந்து போட்டு சொல்லிட்டு சூப்பராக பவுலர்ஸில் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சுக்கிட்டுலாம் இவ்வளோ தூரம் வந்தாலும் ரொம்ப 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 பெருசு. இதில் இந்தியா பொறுமையானாங்கிறத தாண்டி
இந்தியாவை பொறுமையாக ஆட வச்சாங்க ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கோ. அப்புறம் இதில் வந்து நான் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இன்சைட் எட்ஜ் நல்லா விளையாண்டுருந்தார். இன்சைட் எட்ஜ் போல்டு, பட் எம்ஆர்எஃப் பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அது ஒரு விஷயம். பட் ஆனால் நாக் அவுட்ஸில் எனக்கு சுப்மன் கில் ஆடாது மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக சரியாகவும் பண்ணலை, இந்த மேட்ச்லேயும் ஆடலைங்கிறது வருத்தம். ஃபைனல் ரொம்ப எதிர்பார்க்குறார் சுப்மன் கில் கிட்டேருந்து. ஃபைனலில் ஆடலைன்னா குத்துக்கறி தான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு எவ்வளோ லைஃப் கொடுப்பாங்க, 2-3 லைஃப் கிடச்சிச்சு. ஆனால் அந்த 2-3 லைஃப்பையும் அவர் பயன்படுத்திட்டாரா? இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட் பால் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனார், திரும்பி அடுத்து ஸ்வீப் போனாரா? ஆமாம், போயிருக்க வேணாம். அவுட் ஆனதுலாம் இல்லை, போயிருக்க வேணாம். ஏன்னா ஒரு விக்கெட் போகுது, விராட் கோலி திரும்ப தனியாக விட்டுட்டு போவேன். விராட் கோலி கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 100 ரன். நான் அதான் ரோஹித் சர்மா கிட்டே இப்போ எதிர்பார்க்குறது என்னென்னா, கில் போயிட்டாரு அப்படின்னா இல்லைங்க, ரோஹித் சர்மா எப்படியும் 80 ரன் பார்ட்னர்ஷிப், 100 ரன் பார்ட்னர்ஷிப் தெளிவாக அடிக்கணும். நான் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இன்டென்ட், செல்ஃப்லெஸ் இதெல்லாம் தாண்டி எதிர்பார்க்குறது அவர்கிட்ட இருந்து இண்டிவிஜுவலாக 70-80 ரன்கள். அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது ஓகே 80 ரன்னு ஒரு விக்கெட், இல்லை 120 ரன்னு 2 விக்கெட், அப்படி கூட இருக்கக்கூடாதுங்க. ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் நிற்கணும், இல்லைனா ஒரு 150 ரன் வரைக்குமாவது நிற்கணும். ரோஹித் சர்மா நிற்கணும். அந்த சேசிங்லாம் இந்த மாதிரியான டைமில் விராட் கோலி கிட்ட மட்டும் கொடுத்துட்டு போகிறதெல்லாமே அநியாயத்துலேயும் அநியாயம் நான் சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கி ரோஹித் சர்மா அவுட் ஆனது நல்லாவே தெரியும். காப்பர் கவுண்ட்லி உள்ளே கொண்டு வராரு அப்படிங்கும்போது ரைட் அசம்பாவிதம் நடக்கப்போகுது. விராட் கோலிக்கு கிடையாது, ரோஹித் சர்மாவுக்கு தான் அப்படின்னு நான் நினச்சேன். அதே போல் வந்து எடுத்துகிட்டு போனார். ஸோ 2 டீமோட கேப்டனும் அவங்களோட இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நம்பி ரொம்ப டாக்டிக்கலாக நீங்கள் ஆடினாங்க. அதனால் கேம் ரொம்ப க்ளோஸாக போச்சு. பட் ரொம்ப ஹாப்பி சோஃபார் இந்த மேட்சை நேரில் பார்த்ததுலையும். 2 நல்ல டீம் ஆனதாக பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. எப்படி சொல்கிறதா எனக்கு தெரிலங்க, ஏன்னா அப்படி ஒரு மேட்சை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு மேட்ச்சு, ஓகேங்களா, சீரியஸ்லி அப்படி ஒரு மேட்ச்சு. எனக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு விராட் கோலிக்கு கொடுக்குறது ஒரு பக்கம் அப்படின்னா, பிளேயர் ஆஃப் த டீம்னு சொல்லிட்டு டீம் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஆறுதல் பரிசு ஆஸ்திரேலியா கொடுக்கலாம். ஏன்னா அப்படி விளையாண்டாங்க, என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டாங்க, சீரியஸில் சூப்பராக விளையாண்டாங்க. பட் அந்த பேட்டிங் சரிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரை சேர்ந்துருந்துருப்பாங்க. பட் எங்கேயும் அந்த இடத்துல இந்த பேட்டிங் சரிவை எங்கேயும் இந்தியாவை பாதிக்கப்படலை. ரோஹித் கில் அவுட் ஆனவுடனே, விராட் கோலி அவுட் ஆகிட்டு போனவுடனே, ஸோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகிட்டு போனோடனே எங்கேயும் பாதிக்கப்படலை. ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய பேட்டர்ஸ் சரியாக ஆடிட்டாங்கிறதுனால இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. டன் ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. அடுத்ததாக ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து மேட்ச் இருக்குது. அதில் சவுத் ஆஃப்ரிக்காவா நியூசிலாண்டா தெரியல, பார்ப்போம். யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விராட் கோலியோட இன்னிங்ஸுக்கு ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணுங்கள். விராட் கோலி இன்னிங்ஸ்க்கு ஒரு வார்த்தையில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?